குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஆல்ரெடி இப்போ லாஸ் ஆஃப் மோஷன் லெசனில் நியூட்டனுடைய ஃபஸ்ட் லா ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்றைக்கி செகண்ட் லா பார்க்கலாம். ஃபஸ்ட் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புறவிசை எதுவும் செயல்படாத வரை எந்த ஒரு பொருளும் ஓய்வு நிலையிலேயோ அல்லது இயக்க நிலையிலிருந்தோ தன்னை மாற்றிக்காது, அப்படி தொடர்ந்து அதே நிலையிலே இருக்க முயற்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லா பார்த்தீங்கன்னா, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி அண்ட் த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அதாவது பொருளொன்றின் மீது விசை செயல்படும் போது அது உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்தகவில் இருக்கும். அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்தகவில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய விசை அதிகரிக்கும் போது அதனுடைய லீனியர் மொமெண்டமும் அதிகரிக்கும். அதாவது அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னல். இது அதிகரிக்கும் போது, அதாவது ஃபோர்ஸ் அதிகரிக்கும் போது மொமெண்டமும் அதிகரிக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னல். அதே சமயத்தில் இந்த மொமெண்டம் விசையின் திசையிலேயே அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். திஸ் லா ஹெல்ப்ஸ் அஸ் டு மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அதாவது விசையினுடைய அளவை அளவிட பயன்படக்கூடிய விதி தான் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டனுடைய செகண்ட் லா. அதனால தான் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது விசையின் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூட்டனுடைய எந்த விதி விசையின் விதி என அழைக்கப்படுதுன்னு கேட்பாங்க. விச் லா இஸ் கால்ட் அஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா. லெட் எம் பி த மாஸ் ஆஃப் எ மூவிங் பாடி. எம்ங்கிறத ஒரு இயங்கும் பொருளின் நிறையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மூவிங் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன் வித் அன் இனிஷியல் ஸ்பீட் u after a time interval of t, the velocity of the body changes to v due to the impact of an unbalanced external force f. அதாவது எம் நிறை கொண்ட ஒரு பொருள் யூங்கிற ஆரம்ப திசைவேகத்தில் டீங்கிற கால இடைவெளியில் செயல்படும் போது அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதனுடைய திசைவேக மாற்றம் வெலாசிட்டி ஆஃப் பாடி என்ன ஆகுதுன்னா வின்னு சேஞ்ச் ஆகுது. எதனால் இந்த பாடி ஆரம்ப திசைவேகத்துக்கும் இறுதி திசைவேகத்துக்கும் உள்ள மாற்றம் எப்படி நிகழுது அப்படின்னா அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது சமன் செய்யப்படாத விசை அதன் மீது செயல்படுறதுனால இதில் இரண்டு விதமான திசைவேக மாற்றம் ஏற்படுது. அப்போது இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடி பிஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எம்யூ, அதாவது ஆரம்ப திசைவேகம், அதாவது ஆரம்ப உந்தம்னு கூட எடுத்துக்கலாம். ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பாடி ஈக்குவல் டு பிஎஃப் ஈக்குவல் டு எம்வி. இங்கே யூங்கிறது ஆரம்ப திசைவேகம், விங்கிறது இறுதி திசைவேகம். சேஞ்ச் இன் மொமெண்டம், அப்போ உந்த மாறுபாட்டு வீதம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஎஃப்ங்கிறது நமக்கு தெரியும் இறுதி உந்தம், அதாவது இறுதி திசைவேகம் மைனஸ் பிஐங்கிறது ஆரம்ப திசைவேகம். இறுதி திசைவேகத்திலேருந்து ஆரம்ப திசைவேகத்தை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது சேஞ்ச் இன் மொமெண்டம், அதாவது உந்த மாறுபாட்டு வீதம். பை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். அதையே நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோர்ஸுங்கிறது ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் மொமெண்டம், சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு சொல்கிறாங்க. இதில் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம், அதாவது உந்த மாறுபாட்டு வீதம் டிவைடட் பை காலம்னு சொல்லுவாங்க. இங்கே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் இங்கே நம்ம வைக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், கேன்னு வச்சுக்கலாம். இங்கே கேங்கிற கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட், அதாவது விகித மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுத்துட்டோம் அப்படின்னா எம் இன்ட்டு இங்கே எம் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறதுனால எம்மை வெளியில் எடுத்துக்கிறோம். அப்போது வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. ஹியர் கே இஸ் த ப்ரொபோர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். k equal to 1 in all system of units. அப்போது இங்கே மாறிலிக்கு ஏதாவது ஒரு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அப்போ கேங்கிறது 1ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போது 1 into anything 1. அப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா அந்த கேக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால கே இல்லாமல் போயிடும். அப்போது m into v minus u divided by t. சின்ஸ் ஆக்சலரேஷன் முடுக்கம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம்.
அதாவது திசைவேக மாற்றம் டிவைடட் பை டைம்ங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சலரேஷன், முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ a ஈக்குவல் டு v மைனஸ் யூ டிவைடட் பை t. ஹென்ஸ் we have f ஈக்குவல் டு m இன்ட்டு a. இங்கே எம்முக்கு m எடுத்துக்கிறோம். v மைனஸ் யூ டிவைடட் பை tக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஏங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது f ஈக்குவல் டு m இன்ட்டு ஏ. இதுதான் விசைக்கான சமன்பாடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இது எப்படி வந்துச்சுங்கிறத கவனமாக கவனிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், அதாவது நிறை இன்ட்டு முடுக்கம். நெக்ஸ்ட்டு, no external force is required to maintain the motion of a body moving with uniform velocity. அதாவது எந்த ஒரு புறவிசைகள் செயல்படாத போது எந்த ஒரு பொருளும் அதோட சீரான இயக்கத்தில் தான் இயங்கிட்டுருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. When the net force acting on a body is not equal to 0, then definitely the velocity of the body will change. Thus, change in momentum takes place in the direction of the force. The change may take place either in magnitude or in direction or in both. அதாவது அப்படி சீராக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் புறவிசை செயல்படுத்தும் பொழுது என்னாகும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ஃபோர்ஸ் ஆக்டிங், அதாவது அதனுடைய மொத்த தொகுப்பயன் விசை வந்து எப்படி மதிப்பிடுவோம் அப்படின்னா, அதில் செயல்படக்கூடிய அனைத்து விசைகளினுடைய கூடுதல் சுழியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் எந்த விதமான திசைவேக மாற்றமும் ஏற்படலேன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கிறதுனால இங்கே ரிசல்டன் ஃபோர்ஸ் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே எந்த விதமான திசைவேக மாற்றமும் ஏற்படலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிசல்டன் ஃபோர்ஸ், அதாவது அந்த ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, கண்டிப்பாக அதில் திசைவேகத்தில் அல்லது அதனுடைய டைரக்ஷனில் மாற்றம் ஏற்படும். அதாவது the change in momentum takes place in the direction of the force. The change may take place either in magnitude or in direction. அதாவது அந்த மாற்றம் வந்து எண் மதிப்புலையும் இருக்கலாம், திசையில் இருக்கலாம், அல்லது ரெண்டுலேயுமே ஏற்படலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதனுடைய தொகுப்பயன் விசை 0வாக இல்லாதது தான் அதற்குரிய காரணம். எதனாலனா இதன் மீது புறவிசை செயல்படுறது தான் இதுக்குரிய முக்கிய காரணம். பாருங்கள், ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் எ பாடி. அதாவது ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பொருட்களை வந்து முடுக்குவிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன் எ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அதாவது சீரான வட்ட இயக்கம், ஈவன் தோ த ஸ்பீட் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்படி சீரான இயக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி சேஞ்சஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆன் த சர்க்குலர் பாத். அதாவது நமக்கு தெரியும், சர்க்குலர் பாத் அப்படின்னாவே கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா திசை வந்து மாறுபடும். அதனுடைய திசை வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போது நம்ம ஆல்ரெடி இந்த விதியை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டனுடைய செகண்ட் லா, விசையின் திசையில் தான் உந்த மாறுபாடு நடைபெறும்னு படித்தோம். அதாவது மொமெண்டம் வந்து சேஞ்ச் வந்து எதில் ஆகும் அப்படின்னா இன் ஃபோர்ஸை மீன் பண்ணி தான், டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸில் தான் வந்து உந்த மாறுபாடும் நடைபெறும். இங்கே டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகுது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க, த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி சேஞ்சஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆன் த சர்க்குலர் பாத். ஸோ த ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் அலாங் த ரேடியஸ் கால்ட் அஸ் சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன், அதாவது மைய விலக்கு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. The force which produces this acceleration is called as a centripetal force, about which you have learnt in class 9. அதாவது நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்ன, மைய விலக்கு விசை அப்படின்னா என்னென்னு படிச்சிருப்பீங்க. இப்போ எடுத்துக்காட்டாக நம்மளுடைய நடைமுறையிலேயே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வாஷிங் மிஷின் செயல்படுறது ஒரு மைய விலக்கு விசை. அதாவது அதே மாதிரி தயிர் செலுப்புறோம் இல்லையா, மோர் செலுப்பும் போது நம்ம அந்த மத்தில் செயல்படக்கூடிய இயக்கம் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதாவது மையப்பகுதியிலிருந்து விளிம்பு நோக்கி அதனுடைய விசை வந்து என்ன ஆகுது அப்படின்னா பயணிக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைய விலக்கு விசை. நெக்ஸ்ட்டு, யூனிட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது விசையின் அலகு. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் நியூட்டன்
அண்ட் இன் சிஜிஎஸ் சிஸ்டம் இட்ஸ் யூனிட் இன் இஸ் டைன். அதாவது விசைக்கு வந்து 2 விதமான அலகுகள் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஒன்று எஸ்ஐ யூனிட்டில் வந்து விசையின் அலகு நியூட்டன், சிஜிஎஸில் பார்த்தோம் அப்படின்னா டைன். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் 1 நியூட்டன். 1 நியூட்டனுக்கான வரையறை பார்த்துங்க. த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் எ பாடி ஆஃப் மாஸ் 1 கிலோகிராம் ப்ரொடியூசஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதாவது 1 நியூட்டன்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதை வந்து இன்னொரு விதமாகவும் படிக்கலாம், மீட்டர் செகண்ட் -2னும் படிக்கலாம், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னும் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் 1 டைன். த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் எ பாடி ஆஃப் மாஸ் 1 கிராம் ப்ரொடியூசஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 1 dyne equal to 1 gram centimeter per second square. Also 1 Newton equal to 10 power 5 dyne. அதாவது 1 நியூட்டன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்கன்னா 10 power 5 டைனுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம படித்தது டைனுக்குனுடைய டெஃபினிஷனில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கிராம் சொல்லுவோம், நியூட்டனில் பார்த்தோம் அப்படின்னா கிலோகிராம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு யூனிட் ஃபோர்ஸ், ஓரலகு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ட் இன் எ பாடி ஆஃப் மாஸ் 1 கிலோகிராம் இஸ் கால்ட் யூனிட் ஃபோர்ஸ். அதாவது 1 கிலோகிராம் நிறை கொண்ட பொருளில் ஒரு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு அளவு முடுக்கம் செயல்படும் போது ஏற்படக்கூடிய விசையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓரலகு விசை அதை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். In the SI system of units, gravitational unit of force is kilogram force, represented by kilogram F. In the CGS system, its unit is gram force, represented by GF. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னுடைய வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு அப்படின்னு தெரியும். நம்ம செயல்படுத்தக்கூடிய விசையை வந்து புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு ஈக்குவலாக நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். அதாவது இதை 2 விதமாக சொல்லலாம். சிஜிஎஸில் எஸ்ஐயில் சொல்லும்போது 1 கிலோகிராம் எஃப் ஈக்குவல் டு, எஸ்ஐயில் சொல்லும்போது எப்போவுமே விசைக்கு வந்து கிலோகிராமில் வரும், இதுவே சிஜிஎஸில் சொல்லும்போது கிராமில் வரும். kgf equal to 1 kilogram into 9.8 meter per second square. அதை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 9.8 நியூட்டன். அடுத்தது gf equal to 1 gfங்கிறது 1g into 980 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதையே நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 980 டைன். நெக்ஸ்ட்டு இம்பல்ஸ். இம்பல்ஸ் அப்படின்னா கணத்தாக்கு. இது வந்து நீங்கள் இப்போ புதுசாக படிக்கக்கூடிய வேர்டாக இருக்கும், அதனால் லிசன் கேர்ஃபுல்லி. எ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்ட் அஸ் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். அதாவது மிக குறைந்த நேரத்தில் செயல்படக்கூடிய அதிகளவு விசையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கணத்தாக்கு அப்படின்னு சொல்லுவோம். when a force F acts on a body for a period of time t, then the product of force and time is known as impulse, represented by J. அதாவது இம்பல்ஸுங்கிற ஜேங்கிற லெட்டரில் குறிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செயல்படக்கூடிய விசையினுடைய மதிப்பு குறுகிய கால இடைவெளியில் செலுத்தக்கூடிய விசையினுடைய மதிப்பு அதிகமாகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், கணத்தாக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம், என்ன லெட்டரில் குறிப்பாங்க அப்படின்னா ஜே. ஜே ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. இங்கே எஃப்ங்கிறது நமக்கு தெரியும் ஃபோர்ஸ். பை நியூட்டன் செகண்ட் லா எஃப் ஈக்குவல் டு டெல்டா பி டிவைடட் பை டி. இங்கே டெல்டா பிங்கிறது ரெஃபர்ஸ் டு சேஞ்ச். அதாவது டெல்டாங்கிறது என்னது, சேஞ்ச் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா பி அப்படிங்கிறது ஒரு உந்த மாறுபாடு. அப்போது டெல்டா பி ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை அப்படியே மாற்றி எழுதணுன்னா இங்கே டிவைடட் பை டீயாக இருக்கிறது வந்து என்னவா மாறிடும், இந்த சைடு போகும்போது இங்கே டிவைடட் பையில் இருக்கிறது இந்த சைடு போகும்போது மல்டிபிள் ஆயிரும். அப்போ டெல்டா பியை நம்ம இந்த சைடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எஃப் இன்ட்டு டி. அப்போ ஜே ஈக்குவல் டு டெல்டா பி. ஜேங்கிறது நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம், எஃப் இன்ட்டு டிங்கிறது வந்து ஜே. அப்போது ஜே ஈக்குவல் டு டெல்டா பி. இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். இட்ஸ் யூனிட் இஸ் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஆர் நியூட்டன் செகண்ட்.
அதாவது கணத்தாக்கு விசை உந்த மாறுபாட்டுக்கு வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கணத்தாக்கு விசை எந்த அளவு இருக்குதோ அதே அளவு தான் உந்த மாறுபாடு அதாவது மொமெண்டமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே இந்த ஈக்குவேஷனில் சொல்லியிருக்காங்க. J ஈக்குவல் டு டெல்டா பி. இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். இட்ஸ் யூனிட். இதுவும் நமக்கு தெரியும். யூனிட் சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரீட் வெல். நெக்ஸ்ட்டு, impulse is also equal to the magnitude of change in momentum. Change in momentum can be achieved in two ways. அதாவது கணத்தாக்கு விசை வந்து மாறுபடுறது ரெண்டு விதத்தில் நடைபெறுது. உந்த மாற்றம் அல்லது கணத்தாக்குன்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா a large force acting for a short period of time. அதாவது அதிகமான விசை குறைந்த நேரத்தில் செயல்படக்கூடியது. அதாவது மோதல் காலம் வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய விசை வந்து அதிகமாக இருக்கும். விசை அதிகமாக இருக்கும்போது மோதல் காலம் குறைவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறாங்க a large force acting for a short period of time and a smaller force acting for a longer period of time. Examples, automobiles are fitted with springs and shock absorbers to reduce jerks while moving on uneven roads. அதாவது இந்த டூ வீலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீட்டு சைடில் இருக்கக்கூடிய பம்பர்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அது மேடு பள்ளங்களில் குதிக்கும்போது அது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஜர்க்ஸை வந்து வச்சுருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா குறைந்தளவு கால இடைவெளியில் செயல்படக்கூடிய விசை வந்து அதிக அளவில் விசை வந்து ஏற்படுத்தும். அதிகமான பீரியடில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்மாலர் ஃபோர்ஸை ஏற்படுத்தும். In cricket, a fielder pulls back his hands while catching the ball. He experiences a smaller force for a longer interval of time to catch the ball, resulting in a lesser impulse on his hands. அதாவது நிறைய கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் வந்து கேட்ச் பிடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கையை வந்து பின்னோக்கி தான் கொண்டு போவாங்க, முன்னோக்கி கொண்டு போக மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த விசையினுடைய இம்பல்ஸ் கணத்தாக்க வந்து குறைக்கிறதுக்காக. என்ன காரணம், இப்போ சாதாரணமாக நம்மளே வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது பந்து வேறு வேகத்தில் வந்து நம்ம முன்னோக்கி நம்ம கையை வச்சு தடுத்தோம் அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸ் வந்து நம்ம கையில் முழுமையாக செயல்படுறதுனால நமக்கு அது வலியை ஏற்படுத்தும். இதுவே நம்ம பின்னோக்கி போகும்போது அதனுடைய வேகம் வந்து போக போக குறைஞ்சிட்டே வர்றதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும், குறைவான விசையை தான் நம்ம கை வந்து உணரும். அதனால் நம்ம வலிகள் வந்து குறைவாக ஏற்படும். இதனால தான் வந்து கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பின்னோக்கி கையை கொண்டு போய் கேட்ச் பிடிக்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே யுவர் ஹோம்ஒர்க் நியூட்டன் செகண்ட் லா. இதிலேருந்து இது வரைக்கும். ஸோ ரீட் வெல் அண்ட் சென்ட் த ஹோம்ஒர்க். தேங்க்யூ.